பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்து சமயத்தின் இமாலயமாக விளங்கிய காவியங்களுள் ஒன்றுதான் ராமாயணம். அந்த ராமாயணத்தின் நாயகனாக இந்த பாருலகில் பிறந்து வந்து பாறை ஆண்ட பரந்தாமனாகிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினால் ஆளப்பட்ட புண்ணிய பூமிதான் அயோத்தி பட்டணம். இப்பேற்பட்ட பெருமைக்குரிய அயோத்தி ஒரு காலத்தில் நம் கையை விட்டு சென்றாலும் இன்று பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் எண்ணற்ற இன்னல்களை கடந்து பல போராட்டங்களை சகித்து மீண்டும் ஒரு புது உருவம் கொண்டு கம்பீரமாக எழுந்து நிற்கின்றது. அந்த அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கின்ற புதிய ராமர் கோவிலை பற்றியதுதான் இந்த பதிவு. அயோத்தியின் புதிய ராமர் கோவிலின் பிரம்மாண்டத்தையும் சிறப்புகளையும் இந்த காணொளியின் மூலமாக ராம பக்தர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். சுமார் 2587 புனித இடங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட மண்ணை கொண்டும் 155 புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீரை கொண்டும் சுமார் 3000 கோடிக்கும் அதிகமாக செலவு செய்து பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருப்பதுதான் அயோத்தி ராமர் கோவில். 57,400 சதுர அடி கொண்ட இந்த கோவில் பரப்பிற்கு 12 நுழைவு வாயில்கள் இருக்கின்றன. அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்று வர வாய்ப்பாக அதன் அருகிலேயே புதியதாக விமான நிலையம், புதிய ரயில் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 3 தளங்களை கொண்ட இந்த ஆலயத்தின் கீழ்த்தளத்தில் 160 அறைகள் இருக்கின்றன. மேலும் முதல் தளத்தில் 132 அறைகளும், இரண்டாவது தளத்தில் 74 அறைகளும் இருக்கின்றன. மூலவர் மண்டபத்தோடு சேர்த்து 6 மாபெரும் பிரம்மாண்டமான மண்டபத்தை உள்ளடக்கியபடி கம்பீரமாக எழுந்து நிற்கின்றது அயோத்தியின் ராமர் கோவில். கோவிலின் ராஜகோபுரமாக விளங்குகின்ற மூலவர் கோபுரத்தின் உயரம் சுமார் 161 அடியாகும். இத்தோடு நின்று விடாமல் இன்னும் பல பிரம்மாண்டத்தை காட்டுகின்றது அயோத்தியின் ராமர் கோவில். அதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் 2024 ஜனவரி மாதம் 22ஆம் நாளில் தனக்கான ஆலயம் ஒன்று அமைய வேண்டும் என்று அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே தீர்மானித்தது போல அனைத்தும் கடகடவென்று நடந்தேறியிருக்கின்றது. அயோத்தியின் ராமர் கோவில் நாகர்களின் பாரம்பரிய முறைப்படி 3 மாடிகளை கொண்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கின்றது. சுமார் 300 அடி நீளத்திலும் 250 அடி அகலத்திலும் 161 அடி உயரத்திலும் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது. அயோத்தி ராமர் கோவிலில் இருக்கின்ற ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. அதில் 302 தூண்களும் சுமார் 44 கதவுகளும் உள்ளன. கோவிலின் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ராமர் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது. நித்திய மண்டபம், ரேங்க் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என்று 5 மண்டபங்களையும் மூலவர் ஸ்ரீராமர் அமர்ந்திருக்கின்ற ராமர் தர்பாரோடு சேர்த்து மொத்தம் 6 மண்டபங்கள் பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கின்றன. அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்று ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு செய்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் எல்லா தெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக கோவிலில் இருக்கின்ற 302 தூண்களில் மட்டும் இன்றி எல்லா சுற்று சுவர்களிலும் அனைத்து தெய்வங்களின் சிலையினையும் அழகாக வடிவமைத்திருக்கின்றார்கள். அயோத்தி ராமர் கோயில் சுமார் 20 அடி உயரம் கொண்டது. எனவே ராமர் கோவிலுக்குள் நம்மை வரவேற்கும்படி இருக்கின்ற நுழைவு வாயிலில் நாம் நம்முடைய பாதத்தினை பதிப்பதற்கு முன்பாக சுமார் 32 படிகளை கடக்க வேண்டும். அயோத்தியில் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் ராமர் கோவிலின் நுழைவு வாயிலானது கிழக்கு திசையை நோக்கி இருக்கின்றது. முன்னதாகவே நான் சொன்னபடி ராமரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக அயோத்தி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் ஆலயத்தினை சுற்றி மேலும் 4 கோவில்கள் இடம்பெற்றிருக்கின்றன. விநாயக பெருமானின் ஆலயம், சூரிய பகவானின் ஆலயம், பகவதி அம்மனின் ஆலயம் மற்றும் சிவபெருமானின் ஆலயம் என்று ஆலயத்தின் பிரம்மாண்டம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. கோவிலுக்கு வடக்கே அன்னபூரணி அம்மனுக்கென்று தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் நல்ல பக்தனாகவும் சிறந்த தொண்டனாகவும் விளங்கிய சொல்லின் செல்வன், சின்ன திருவடி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற அஞ்சனை தேவியால் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வனாகிய வீர அனுமனுக்கு அயோத்தி ஆலயத்தின் தெற்கு புறத்தில் கோவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அயோத்தி ஆலயத்திற்கு அருகிலே வரலாற்று சிறப்புமிக்க கிணறு ஒன்றும் இருக்கின்றது. ராமாயணத்தில் வருகின்ற ஒவ்வொரு மகரிஷிகளுக்கும் தனித்தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் கோயில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்திரர்
விஸ்வாமித்திரர், மகரிஷி அகஸ்தியர், நிசாத் ராஜ் மற்றும் மாதா சத்ரிக்கும் தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. தேவி சீத்தையை ராவணன் கவர்ந்து செல்லும் பொழுது தன்னுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டது என்று தெரிந்தும் ராவணனோடு சண்டையிட்டு சிறகு வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடந்த போதிலும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினை கண்டு உரிய தகவலை கூறிய பிறகே தன்னுடைய உயிரை மாய்த்த சடாயுவிற்கு கோவிலின் தெற்கு பகுதியில் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பகவான் சிவனின் பழங்கால கோவில் ஒன்று மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. இப்படி தனி சிறப்புகளை பெற்ற ராமர் கோவிலை கட்டுவதற்கு இரும்பு என்ற ஒன்றை பயன்படுத்தவே இல்லை என்றால் நம்புவீர்களா என்ன? ஆம், ராமர் கோவில் கட்டுமானத்தில் எந்த ஒரு பகுதிக்குமே இரும்பினை பயன்படுத்தவில்லை என்கிறார்கள். இந்த கோவிலின் அடித்தளம் அமைப்பதற்கு பாறை கூட செயற்கையாகவே செய்தார்கள் என்கிறார்கள். ஆமாம், கோவிலின் அடித்தளம் சுமார் 14 மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் செய்யப்பட்ட காங்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது. இது கோவிலுக்கு இயற்கை பாறையின் தோற்றத்தினை கொடுக்கின்றது. சரி, இனி ஸ்ரீராமர் கோவிலின் கோவில் தளத்தினை பற்றி பார்க்கலாம். கோவில் தளமானது கிரானைட் பீடம் போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தடி ஈரப்பதத்தில் இருந்து கோவிலை பாதுகாப்பதற்காக கிரானைட் பயன்படுத்தி 21 அடிக்கு உயரமான பீடம் போன்று கோவிலின் தளமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இனி அயோத்தி ராமர் ஆலயத்திற்கு ராமரை தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்களுக்கு என்ன என்ன வசதிகள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். கோயில் வளாகத்திலேயே கழிவு நீர் சுத்திகரிப்பு மையமும் குடிநீர் சுத்திகரிப்பு மையமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைப்பதற்கு ஏதுவாக தீ அணைப்பதற்காக நீர் வழங்கும் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஆலயத்தின் மின்சார தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் மின் நிலையமும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. யாத்திரை செல்லும் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக 25,000 பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்ரீகர்கள் வசதி மையம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. இங்கு யாத்ரீகர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் லாக்கர் வசதியும் இருக்கிறது. இதன் மூலம் மருத்துவம் தொடர்பான அச்சம் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமின்றி நாம் கொண்டு செல்கின்ற உடைமைகள் தொலைந்து போய்விடுமோ என்ற பயமும் தவிர்க்கப்படுகின்றது. மேலும் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக கோயில் வளாகத்திலேயே குளியலறை வசதிகள், கழிப்பறை வசதிகள், கை கழுவுவதற்கு தொட்டிகள் என்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அயோத்தி ராமர் கோயிலானது முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தையே பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கின்றது. பாரதத்தின் பாரம்பரியம் மாறாத வகையில் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் 70% பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல், நீர் பாதுகாப்பு என்று இயற்கையின் அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கின்றது. அயோத்தி ராமர் கோவிலின் பிரம்மாண்டத்தை கண்டு வியந்த அமெரிக்காவின் முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் இந்த ராமர் ஆலயத்தின் பிரதிஷ்டை விழாவினை தங்களுடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்கிறார்கள். இதிலிருந்தே புலப்படுகின்றதல்லவா அயோத்தி ராமர் கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமான சிறப்புகளை பெற்றிருக்கிறது என்பது. அன்று பிரிந்து சென்ற தேவி சீத்தையும் ஸ்ரீராமரும் இன்று அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தினை வந்து பார்ப்பார்கள். மீண்டும் இருவரும் ஒருவரோடு ஒருவராக ஒன்றிணைந்து அயோத்தியிலேயே இருந்து அரசாட்சி புரிவார்கள். நீதியும் நேர்மையும் நெறிமுறையான நல்லாட்சியும் உடைய ராம ராஜ்யமானது அவனியில் மீண்டும் துளங்கவிருக்கிறது. இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் இக்கோயிலின் பெருமையானது போற்றப்படும். ஆனால் அப்பெருமை மிகுந்த ஸ்ரீராமரின் ஆலய கும்பாபிஷேகம் செய்யும் காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதே நமக்கு கிடைக்கும் புண்ணியம். ஸ்ரீராமரின் புகழ் ஓங்கட்டும், ராம ராஜ்யம் தொடங்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். என்ன நேயர்களே, இந்த பதிவினை முழுவதுமாக கண்டதன் மூலமாக ஸ்ரீராமரின் அயோத்தி கோவிலின் முழு விவரத்தினையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் வீட்டில் இருந்தபடியே அயோத்தி கோவிலின் அழகான எழில் பொங்கும் காட்சியினை கண்டு களித்திருப்பீர்கள். அயோத்தியில் புதியதாக கட்டப்பட்டிருக்கின்ற ஸ்ரீராமரின் ஆலயத்தையும் அதன் சிறப்பினையும் அதன் பிரம்மாண்டத்தையும் பார்த்திருப்பீர்கள். இந்த காணொளி உங்கள் கண்களுக்கும் செவிக்கும் விருந்தாக இருந்திருக்கும். உங்கள் பக்தி பசியினை ஆற்றியிருக்கும். உங்கள் உள்ளத்தில் பேரானந்தத்தை தந்திருக்கும் என்று நான் பரிபூரணமாக நம்புகின்றேன். நீங்களும் ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரமாகிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மற்றும் தேவி சீத்தையின் அருளினை பரிபூரணமாக பெறுவீர்களாக. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று பயனுள்ள பல பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தொகுப்போடு உங்களை சந்திக்க வருகின்றேன். அதுவரை
காத்திருங்க பக்தி பசியோடு. வணக்கம்.